பிரதமர் மோடி திறந்து வைத்த டெல்லி டேராடூன் விரைவு சாலை திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கட்சி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் 12,000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட டெல்லி டேராடூன் விரைவு சாலையை பிரதமர் மோடி கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திறந்து வைத்த நிலையில் தற்போது அதில் மிகப்பெரிய பள்ளங்கள் உருவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. விரைவு சாலை கட்டுமானத்தில் ஊழலும் நிதி முறைகேடும் நடந்திருப்பது இதன் மூலம் வெளிப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் டெல்லி டேராடூன் விரைவு சாலையில் 2 மாதங்களுக்குள் பள்ளங்கள் உருவாகியுள்ளது குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார். மிகப்பெரிய விளம்பரத்துடன் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் விரைவு சாலையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு கட்டுமானத்தின் தரம் மற்றும் திட்ட செயலாக்கம் கவலைகளை எழுப்புவதாக கூறியுள்ளார். நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பதிலாக ஆடம்பரமான திறப்பு விழாக்களுக்கே பாஜக தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பொதுத்துறை பணிகள் பொறுப்புடன் செயல்படுத்தப்படவில்லை என்றும் தரம் குறைந்த கட்டுமானத்தால் ஏற்படும் விளைவுகளால் வரி செலுத்தும் மக்களே பாதிக்கப்படுவதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். கட்டி முடிக்கப்பட்ட சில வாரங்களிலேயே பழுதடையும் திட்டங்களை காட்டிலும் நீண்ட காலம் நீடிக்கும் உயர்தர உள்கட்டமைப்பே நாட்டிற்கு தேவை என்று விஜய் வசந்த் எம்பி வலியுறுத்தியுள்ளார்.